ஹாய் ஐசிஎஸ்சி நைன்த் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்ட் ஒன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்லைட். இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த லெசனோட பார்ட் டூ பார்க்க போகிறோம், சரியா? பிஃபோர் தேட், ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் ஃபுல் டைம் கோர்ஸ் அப்படின்னா இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இல்லை சார் நான் கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணல சார், நான் சும்மா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஆப்லேயே வந்து ஃப்ரீ மெட்டீரியல் காலம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் இதெல்லாம் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து சும்மா சாம்பிள் கொடுத்துருக்கேன். பட் ஐசிஎஸ்சி நைன்த்துக்குன்னு சொல்லி தனியாக வந்து ஒரு காலமே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தது, சரியா? ஸோ இன்கேஸ் யாராச்சும் லாஸ்ட் கிளாஸ் வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்ட் ஒன் இருக்குது, ஓகேவா? எஸ், அதெல்லாம் பார்த்துட்டு தான் இதை பார்க்கணும். அதை பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா கஷ்டம், சரியா? இது புரியாது, சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ரைட். ஸோ வேலன்சி, லாஸ்ட் டைம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வாட்டி வேலன்சி. வேலன்சினா என்னன்னு தெரியுமா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கம்பைனிங் கெப்பாசிட்டி. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு வார்த்தை ரொம்ப ஃபேமஸாக தெரியும், என்னது? இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ன்ற வார்த்தை வந்து இப்போ எல்லாருக்குமே கிளியராக தெரியும். இன்ட்ரோவர்ட்னா யாரு? யாரு கூடயுமே ஒட்ட மாட்டான், கரெக்டாக. எக்ஸ்ட்ரோவர்ட்னா யாரு? போகிற வழியிலலாம் ஃப்ரெண்டு பிடிச்சிப்பான், யார்கிட்ட போய் ஃப்ரீயாக பேசுவான், கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டான், அவன் பாட்டு ஃப்ரீயாக போய் பேசுவான், சரியா? அது வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்றது தான் வந்து வேலன்சி, சரியா? இன்ட்ரோவர்ட்னா யாரு? எவன் கூடயும் சேர மாட்டான், நான் தனியாக தான் இருப்பேன், ஐ ஆம் அன் இண்டிவிஜுவல் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறவன் பேர் வந்து இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? எக்ஸ்ட்ரோவர்ட் யார் கூட வேணா கம்பைன் ஆகலாம், ஆனால் சில கண்டிஷன்ஸோட தான் கம்பைன் ஆகும். அவன்லாம் யாரு? எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது ஹீலியம், இந்த நியான், அதுக்கப்புறம் இந்த ஆர்கான், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலன்சி ஜீரோன்னு போட்டிருக்கேன், கரெக்டாக? வேலன்சி ஜீரோனா என்ன அர்த்தம்னா இந்த கிரீன் கலர் இருக்க எல்லாருமே வந்து இன்ட்ரோவர்ட் மாதிரி, யாரு கூடயும் கம்பைன் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், அவங்க கிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவலாக, சமமாக, பேலன்ஸ்டாக, ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். நான் ஸ்டேபிள்ன்ற வார்த்தையை சொன்னால் அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சரியா? ஸ்டேபிள், ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கான்னு அர்த்தம், சரியா? ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி காரணமாக ஹீலியம், நியான், ஆர்கான், நம்ம ஸ்கூலில் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ரேர் கேஸஸ், நோபல் கேஸஸ், இனர்ட் கேஸஸ், அந்த மாதிரி சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேர் வச்ச எவனுமே தே வோன்ட் கம்பைன் வித் ஈச் அதர், ஓகேவா? இன்ட்ரோவர்ட் பசங்க, சரியா? மீதி பேரெல்லாம் பாருங்க, ஹைட்ரஜன் 1, லித்தியம் 1, பெரிலியம் 2, சிலிக்கான் 4, ஃப்ளோரின் 1, கால்சியம் 2. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கடைசி ஷெல்லுக்கு நான் ஒரு பேர் சொல்லியிருக்கேன், அது என்ன பேருன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் கிளாஸ் தான் சொன்னேன், நானே கூட இப்போ ஃப்ளோவில் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ அந்த லாஸ்ட் ஷெல்லில் அந்த கம்பைன் ஆகுறாங்க இல்லையா, சரியா? அவங்க வந்து இன்னொரு நான் மெட்டல் கூடவோ இல்லை அயான் கூடவோ அட்ராக்ஷன் பண்ணி ஒரு பாண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது பேர் வேலன்சின்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த வேலன்சி வந்து மாறும், 1, 2, 3, 4 அப்படின்னு மாறும், சரியா? நான் ஆல்ரெடி போன கிளாஸில் ஒன்று சொன்னேன், கே ஷெல்லை தவிர மீதி எல்லா ஷெல்லுலையுமே ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஆக்டெட்னா என்ன அர்த்தம்? ஆக்டெட் அப்படின்னா கடைசியில் இருக்கிற அந்த கான்ஃபிகரேஷன் வந்து 8ல் வந்து முடியணும், சரியா? கடைசி நம்பர் வந்து 8ல் வந்து முடியணும். அந்த 8ல் இருக்கிற கேப் எல்லாமே வந்து வேலன்சின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இங்கே பாருங்க, 1, 2, 3 இருந்துச்சுன்னா 1, 2, 3 இருந்துச்சுன்னா அது வந்து வெளியே போயிடும். an atom will lose the electron, சரியா? இதே வந்து 4, 5, 6, 7ன்னு கடைசி ஷெல் இருந்துச்சுன்னா atom will gain அப்படின்னு சொல்றாங்க. இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ மெக்னீசியம் வந்து என்னது? 2, சரியா? இப்போ 1, 2, 3, 2 தான் என்ன பண்ணும்? இந்த 2 போறதுக்கு ரெடியா இருக்கும். they will ready to lose, magnesium is ready to lose the 2 electron, சரியா? இங்க பாருங்க, பாஸ்பரஸ் கடைசியில் 5, 4, 5, சரியா? ஸோ 5னா என்ன அர்த்தம்? கெயின். ஸோ இந்த 5 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பாஸ்பரஸ் அந்த 5ஐ இழக்காது, அதுக்கு பதிலாக 5 + 3 என்ன வரும்? 8 வரும், கரெக்டா? ஸோ அந்த 3 இன்னொரு 3 எலக்ட்ரான் எங்காச்சும் தேடி கண்டுபிடிச்சி இழுத்துக்க ட்ரை பண்ணும், அதனால தான் வேலன்சி 3. ஸோ அந்த வேலன்சின்றது யாரை குறிக்குது? எத்தனை எலக்ட்ரான்ஸ் போகிறதுக்கோ இல்லை எத்தனை எலக்ட்ரான்ஸ் உள்ளே வரத்துக்கோ ரெடியாக இருக்காங்க அப்படின்றது தான் வந்து வேலன்சி. லூசிங் கெய்னிங்க்கு தனித்தனி பேரெல்லாம் கிடையாது, ஒரே பேர் தான். இட் இஸ் கால்ட் ஆஸ் வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? திஸ் இஸ் கால்ட் ஆஸ் வேலன்சி. வேலன்சியை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிப்போம் 10th ஸ்டாண்டர்டில். ஹவு த காம்பவுண்ட் இஸ் கெட்டிங் ஃபார்ம்ட், ஹவு த கேட்டையான் அண்ட் ஆனியான், கேட்டையானை பற்றி போய் பார்ப்போம், சரியா? ஸோ இதுதான் வந்து வேலன்சி, நானே சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த கடைசி ஷெல்லு பேர் வந்து என்னது? நேரத்தையும் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி ஷெல்லு பேர் வேலன்ஸ் ஷெல். கடைசி எலக்ட்ரான்ஸ் இருக்கிற கடைசி ஷெல்லுக்கு எலக்ட்ரான்ஸ் பேர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஃபைன்.
எஸ். ஸோ அதான் வந்து வேலன்சி பற்றி, ரைட். ஸோ இங்கே பாருங்க திருப்பியும் இதுலேயே வந்துருச்சு. வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல், கடைசி ஷெல் இருக்கிறது எல்லாமே வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான். இங்கே வேலன்சி 1, இங்கே ஆக்சுவலாக லைட்டாக மாறி இருக்கு 2, 3, 4 அந்த மாதிரி சொல்லி வேலன்சி 5, 6, 7, 8 போயிட்டே இருக்கும். சரியா? நோபல் கேஸஸ் நான் சொன்னேன்ல, நோபல் கேஸஸில் மட்டும் கடைசி ஷெல்லில் ஆல்ரெடி 8 பேர் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு கம்பைனிங் கெப்பாசிட்டியும் கிடையாது. இன்ட்ரோவர்ட் பசங்க எங்கேயுமே கம்பைன் ஆக மாட்டாங்க. சரியா? ஓகே. ஸோ வேலன்சினா என்ன அர்த்தம்? எப்படி ஒரு ஆட்டம் இன்னொருத்தர் கூட எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியோ கெயின் பண்ணியோ ஷேர் பண்ணியோ ஸ்டெபிலிட்டி ரீச் ஆகுதோ தட் இஸ் கால்ட் ஆஸ் வேலன்சி. ரிப்பீட் வித் மீ. எப்போ வந்து ஒரு வேலன்சி, எப்போ வந்து ஒரு எலக்ட்ரான், எப்போ வந்து ஒரு ஆட்டம் அதோட எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியும் கெயின் பண்ணியும் ஷேர் பண்ணியும் ஸ்டெபிலிட்டி அடையுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் வேலன்சி. சரியா? ஒரு டான்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. கெயின் பண்ணியோ லூஸ் பண்ணியோ ஷேர் பண்ணியோ வந்து ஸ்டெபிலிட்டி கம்பைன் பண்ணுறது பேர் தான் வேலன்சி. ஓகேவா? இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் தான் ஈஸியாக ஞாபகம் வரும். ஃபைன். ஓகேவா? எஸ். அயான் ஃபார்மேஷன். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பரை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் புரோட்டானும் எலக்ட்ரானும் சமமாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். 11 புரோட்டான் 11 எலக்ட்ரான், 8 புரோட்டான் 8 எலக்ட்ரான், 10 புரோட்டான் 10 எலக்ட்ரான் சமமாக இருக்கு. கரெக்டா? ஓகே. சமமாக இருக்கும் போது த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நெகட்டிவ்ஸ். சரியா? ஆனால் இது முக்கியம் கிடையாது. வேலன்ஸ் ஷெல், கடைசி ஷெல் 8ல் வந்து முடியணும், 8ல் இருக்கணும். வேலன்ஸ் ஷெல் 8ல் இருந்தால் மட்டுமே, வேலன்ஸ் ஷெல் 8ல் இருந்தால் மட்டுமே ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறது ஸ்டேபிள் இல்லையா சார்? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறது பேர் நியூட்ரல். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது பேர் வந்து நியூட்ரல். சரியா? எப்போ வந்து உங்களுக்கு கடைசி ஷெல்லில் 8 பேர் வரானோ அப்போ தான் வந்து வாட் வி கால் இட் ஆஸ், நம்ம என்ன சொல்கிறோம், அதை கால் இட் ஆஸ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஆட்டம்ஸும் நியூட்ரல் தான். அப்போ அது எதை நோக்கி ஓடுது? ஸ்டெபிலிட்டியை நோக்கி ஓடுது. அந்த ஸ்டெபிலிட்டி நோக்கி ஓடும்போது தான் கெய்னிங் லூசிங் எல்லாம் நடக்கும். சரியா? இதனால ஆட்டம்ஸ் கெயின் பண்ணுது, இதனால ஆட்டம்ஸ் லூஸ் பண்ணுது. ஓகே. ஸோ நான் இப்போ தான் சொன்னேன்ல, இந்த ஸ்டெபிலிட்டி காரணமாக எலக்ட்ரான்ஸ் வெளியே போகிறதும் உள்ளே வர்றதும் நிறைய நடக்கும். சரியா? இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? சப்போஸ் எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் கேட்டயான். எலக்ட்ரான்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா இப்போ அங்கே ப்ரோட்டான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். சரியா? யூஸ்வலாக மெட்டல்ஸ் தான் கேட்டயான் ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் சொல்லிடுறாங்க பாருங்க. சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை வெளியே தள்ளிடுச்சு அப்படின்னா சோடியம் அயானாக மாறிடும். சோடியம் கேட்டயான். சரியா? மெக்னீஷியம் 2 எலக்ட்ரானை வெளியே தள்ளிடுச்சுன்னா மெக்னீஷியம் கேட்டயானாக மாறிடும். பாசிட்டிவ் அயான். ஓகேவா? இட் இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் அயான். ஆனயான் என்ன பண்ணுது? ஆனயான் வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரியா? எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்குது. ஆல்ரெடி சமமாக இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ். எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் அதிகமாகிடும், ப்ரோட்டான்ஸ் கம்மியாகும். சரியா? ஸோ எலக்ட்ரான்ஸ் அதிகமாச்சுன்னா we call that as நெகட்டிவ்லி சார்ஜ்ட். சரியா? யூஸ்வலாக நான் மெட்டல்ஸ் தான் ஆனயான் ஃபார்ம் பண்ணும். இங்கே பாருங்க, குளோரின் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிடுச்சுன்னா குளோரின் நெகட்டிவ் அயானாக மாறும். ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிச்சுன்னா ஆக்சிஜன் அயானாக மாறும். சரியா? சரியா? மேலே எப்படி அந்த 2- வந்துச்சு அதெல்லாம் நான் சொல்கிறேன். சரியா? அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு தான் பண்ண முடியும். சரியா? ஃபைன். ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் அயான்ஸ். சரியா? ஆட்டம்ஸும் அயான்ஸும் எல்லாருக்குமே புரோட்டான் நம்பர் மாறாது. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் வெளியே போது உள்ள வருது. நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நியூக்ளியஸ் பார்ட்டிசிபேஷனே கிடையாது. தேர் இஸ் நோ நியூக்ளியஸ் பார்ட்டிசிபேஷன். எந்த இடத்துலையுமே நியூக்ளியஸ்குள்ள நான் டச்சே பண்ணல. புரோட்டான்ஸ் உள்ளே வந்துச்சு, நியூட்ரான் உள்ளே வந்துச்சுன்னா எங்கே சொல்லியிருக்கேனா? இல்லை. எலக்ட்ரான்ஸ் தான் வெளியே போகுது, எலக்ட்ரான்ஸ் தான் உள்ளே வருது. கம்பைனிங் கெப்பாசிட்டி வேலன்சி எலக்ட்ரான்ஸ் தான், வேலன்ஸ் செல் இருக்க எலக்ட்ரான்ஸ் தான், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான். ஐ ஆம் ஒன்லி ஸ்பீக்கிங் அபவுட் எலக்ட்ரான்ஸ். இந்த இடத்துல புரோட்டான் நம்பரை மாற்றுறதுக்கான ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. முடியாது சொல்ல போனால். நியூட்ரான் நம்பர் மாற்றுறதுக்கான ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. புரியுதா? ஸோ ஒன்லி எலக்ட்ரான்ஸோட நம்பர் தான் வந்து ஏறி இறங்குமே தவிர புரோட்டான் நம்பர் மாறாது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான எம்சிக்யூ. இல்லை ஒரு 1 மார்க் கொஸ்டின் கூட சொல்லலாம். இந்த புரிதல் வேணும். இந்த புரிதல் தான் 10th ஸ்டாண்டர்ட் ஈஸியாக புரியும். ஃபைனா? ஓகே. ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸ் அப்படின்னா ட்வின்ஸ்ன்னு சொல்லலாம். கைண்ட் ஆஃப் ட்வின்ஸ். ஐசோடோப்ஸ், ஐசோடோன்ஸ், ஐசோபார்ஸ், இவங்க எல்லாமே வந்து ஒரு ட்வின்ஸ் கேட்டகரி மாதிரி. சரியா? இது எப்படின்னா பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க,
ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். சூப்பர். அட்டாமிக் நம்பர் பாருங்க 1 1 1. சூப்பர். ஆனால் மேலே மாஸ் நம்பர் மட்டும் இங்கே 1 இங்கே 2 இங்கே 3 பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். சேம் எலிமெண்ட்டு, சேம் அட்டாமிக் நம்பர், ஆனால் மாஸ் நம்பர் மட்டும் மாறுது அப்படின்னா கைண்ட் ஆஃப் ட்வின்ஸ் மாதிரி மாறுதுன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் ஐசோடோப்ஸ். சரியா? எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு மாஸ் நம்பர் மட்டும் மாறுதோ தட் இஸ் கால்ட் ஆஸ் ஐசோடோப்ஸ். சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், மாஸ் நம்பர் மாறிச்சா என்ன அர்த்தம்? புரோட்டான் நியூட்ரான்ஸ் வேற வேறையா இருக்கும்னு அர்த்தம். பார்க்க ஒரே மாதிரி தான் தெரியும். சரியா? இந்த மாதிரி ஹைட்ரஜனோட வேரியண்ட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க. புரோட்டியம், டியூட்டீரியம், ட்ரிட்டியம். வெரி வெரி ஃபேமஸ் ஐசோடோப்ஸ். நீங்கள் கண்ணை முடிக்க எழுதலாம். வாட் இஸ் அன் ஐசோடோப்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐசோடோப்ஸில் இப்படி இருக்கும் சார், இது சேமாக இருக்கும், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிலாம் எழுதிடலாம். எக்ஸாம்பிள் மஸ்ட்டு, வெரி வெரி மஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியா? யாரெல்லாம் இந்த வீடியோவை பென்னு பேப்பர்லாம் பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு பென்னு பேப்பர் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த கண்ணால் பார்த்து கதை சொல்வது, நான் மூளையில் படம் ஓட்டுறது கதையெல்லாம் வேண்டாம். சரியா? ஓகே. ஸோ புரோட்டியம், டியூட்டியம், ட்ரிட்டியம். சரியா? ஸோ இந்த மூணுமே வந்து தே ஆர் த வெரி ஃபேமஸ் ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸ் கேட்டகரியிலே ரொம்ப ஃபேமஸ் ஆகும். கார்பன் இருக்காங்க, நைட்ரஜன் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் தீஸ் ஆர் த 3 ஃபேமஸ் பீப்புள். சரியா? குளோரின் இஸ் அன் எக்ஸாம்பிள். இங்கே பாருங்க, சேம் எலமெண்ட், சேம் அட்டாமிக் நம்பர், பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். 35 37. ரெண்டுத்துக்குமே 17 எலக்ட்ரான்ஸ் தான். சரியா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே சேம் தான். பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். உள்ள கண்டென்ட் மாறுது, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மாறுது. சி அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் என்ன வரும்? வாட் இஸ் மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வரும். ஸோ அப்போ என்ன மாறப்போகுது? 37 மைனஸ் 17 20 வருது. 35 மைனஸ் 17 ஆன்சர் கம்மியாக வருது இல்லையா? 17 தான் வருது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன மாறுது? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மாறுது. ஸோ ஐசோடோப்ஸ்லாம் என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து மாறுது. சரியா? ஸோ ஏன் கெமிஸ்ட்ரி நிறைய இடத்துல சிமிலராக இருக்குது ரெண்டுத்துக்குமே அப்படின்னா, ஐசோடோப்ஸில் வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் மாறவில்லை, அதனால கெமிக்கல் பிஹேவியர் மாறாது. ஓகேவா? மாஸ் நம்பர் மட்டும் மாறும், மாசஸ் மட்டும் மாறும். ஏன்? நியூட்ரான் நம்பர் மாறுது. ஓகே, அதுதான் விஷயம். ஐசோடோப்ஸ் இதான் ஃபார்முலா. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் புரோட்டான்ஸ், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் நியூட்ரான்ஸ். ஓகே, இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆக்டெட் ரூல். வாட் இஸ் ஆக்டெட் ரூல்? அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எந்த ஒரு எலிமெண்ட்டாக இருந்தாலும் நியூட்ராலிட்டி தன்மை அதுக்கு தேவையில்லை. அது பை பர்த்டே வந்து புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான்ஸ் தான். ஆனால் கடைசி ஷெல்ல 8 பேர் வர வரைக்கும் அது ஓடும். ஓகேவா? அந்த ரூல் பேர் தான் வந்து என்னன்னு சொல்றாங்க? ஆக்டெட் ரூல். அதனால தான் ஆட்டம்ஸ் ஃபார்ம்ஸ் அயான்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஓகேவா? கோவேலன்ட் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், டபுள் பாண்ட் அதெல்லாம் இருக்கு. சரியா? இங்க பாருங்க, நியான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நியான் வந்து 2 8. சரியா? ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2, செகண்ட் ஷெல்ல 1 2 3 4 5 6 7 8 பேர் ஸ்டேபிள். அவ்வளோதான். இந்த கிரீனோட அவசியமே இல்லை. ஓகேவா? இந்த கிரீனோட அவசியமே தேவைப்படவில்லை. சரியா? இங்க பாருங்க, மெட்டல்ஸ்க்கு கடைசியில ஒன்னே ஒன்று தான் இருக்கு, நாட் ஸ்டேபிள். 8 பேர் வேணும்ல, அப்போ இந்த 1 லூஸ் பண்ணிடும். இப்போ இந்த 1 லூஸ் பண்ணிட்டா பாக்கி என்ன இருக்கும்? 2 8 மட்டும்தான் இருக்கும். குளோரின் பாருங்க, 2 8 7. 7 லூஸ் பண்றது பெஸ்ட்டா இல்லை ஒரே ஒருத்தர் கெயின் பண்ணிக்கிறது பெஸ்ட்டா? ஒரே ஒருத்தர் கெயின் பண்ணி 2 8 8 ஆயிடும். ஆக்சிஜன் பாருங்க, 2 6 6 இருக்கு, இன்னும் 2 பேர் தேவை, 8. ஓகேவா? இது ஆனால் இது வந்து கேட்டயான்ஸ் ஆனயான்ஸ். இங்கே ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஓகேவா? இவங்க வந்து கெயினும் பண்ண மாட்டாங்க, லூஸும் பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க, பொது சொத்து ஆக்கி விட்டுருவாங்க. சரியா? ஒரு எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னா, இந்த பாரு 2 ஹைட்ரஜன் ஒன்றா சேர்ந்து இந்த பாரு இந்த ஒரு எலக்ட்ரான் உந்தும் சரி எந்தும் சரி 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஹைட்ரஜன் H2 Cl2 N2 H2O NH3 CH4. ஓகேவா? இவங்கெல்லாம் மெட்டல் நான் மெட்டல் கிடையாது. நான் மெட்டல் 2 நான் மெட்டல் மட்டும்தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்காச்சும் எழுதி வச்சுட்டு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. 2 நான் மெட்டல் மட்டும்தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். சரியா? ஐ வாண்ட் யூ டு நோ. ஓகே, ஃபைனா? ஃபைன். எஸ். இங்க பாருங்க, why do atoms bond? ஏன் ஆட்டம்ஸ் வந்து பாண்ட் ஆகுது? சரியா? பிகாஸ் அப்போதான் நமக்கு வந்து என்ன நடக்கும், அந்த கெமிக்கல் பாண்டிங் மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அந்த கெமிக்கல் பாண்டிங் வந்து என்ன பண்ணும்? கெமிக்கல் பாண்டிங் வந்து அது அயானிக்கா இல்லை வந்து ஒரு வாட் ஐ கேன் சே
அயானிக்கா ரெண்டு கேட்டகரி தான் இருக்குது. ஒன்று அயானிக் பாண்ட், இன்னொன்று கோவலண்ட் பாண்ட். சரியா? நம்ம இது வரைக்கும் படித்தது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இது வரைக்கும் படித்தது வந்து இது ஒரே லெசன் தான். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனால் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து யார் யார் எங்கெங்கே இருக்காங்க, எப்படி எப்படி இருக்காங்கன்னு சொல்கிற விஷயம். சரியா? ஆனால் கெமிக்கல் பாண்டிங் அப்படி கிடையாது. ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் ஒட்டும், ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் ஒட்டாது, அந்த மாதிரி சொல்லி படிக்கிறது பேர் தான் வந்து கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதை வந்து எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட், கோவலண்ட் பாண்ட் அப்படியெல்லாம் இருக்கும். சரியா? எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்குது, ஒரு மெட்டலும் நான் மெட்டலும் பார்ட்டிசிபேட் பண்ணதான் அயானிக், ரெண்டு நான் மெட்டல் பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னா கோவேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ டிரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னா அயானிக், ஷேரிங் நடக்குதுன்னா கோவேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அயானிக் பாண்ட் ஃபார்ம்ஸ் அயான்ஸ், கோவேலண்ட் ஃபார்ம்ஸ் மாலிகூல்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோவேலண்ட் பாண்ட் மாலிகூல்ஸை உருவாக்கும். எக்ஸாம்பிள் H2O is a molecule, N2 is a molecule, CH3 is a molecule. நான் மெட்டல் சேர்ந்துச்சுன்னா it becomes a molecule. ஆனால் அயான் அப்படி கிடையாது. NaCl, CaSO4 இதெல்லாமே வந்து கேட்டையான் அண்ட் ஆனியான் they combine with each other. That is called as ionic bond அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபர்தர் வர ஸ்லைட்ஸ், இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கோவலண்ட் கெமிக்கல் பாண்டிங்கோட டீட்டெயில்ஸ். சரியா? கெமிக்கல் பாண்டிங்கோட டீட்டெயில்ஸ் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு டீச் இன் யூடியூப். இது வந்து எங்கள் பசங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் இன் அவர் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். நம்ம கிளாஸ் வந்து செப்டம்பரில் we are beginning it very very soon. ஸோ அதனால இன்கேஸ் உங்களுக்கு இந்த லெசனோட கண்டினியூஷன் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் ஜாயின் அவர் கோர்ஸ். ஸோ when you join our course you will have detailed, you will have everything. சரியா? you will have all the question answers as well as உங்களோட இந்த லெசனோட கம்ப்ளீஷன் நோட்ஸ், டெஸ்ட், வாட்ஸ்அப் டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது பாருங்கள். இல்லை ஆப் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கே கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னு தெரியும். சரியா? ஸோ ஐ எம் சைனிங் ஆஃப். சரியா? வேறு ஏதாவது லெசன் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் லெட் அஸ் நோ. இந்த லெசனோட கம்ப்ளீஷன் நம்ம ஆன்லைன் கிளாஸில் நடக்கும். ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ். தேங்க்யூ. பாய்.